பேசிகிட்டு இருக்கோம். வாழ்க்கை நல்லா போகுதா? வாழ்க்கை நல்லா போகலன்னா கவலைப்படாதீங்க. இப்படிதான் இருக்கிறாரு. அவர் பேரையே சொல்லிடுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். சரியா? ஸோ நான் எதுக்காக இந்த வீடியோ எடுக்கணும்னா, இந்த போயிட்ஸ் இருக்கிறாங்க, போயட்ஸ், அவங்களுக்காக இந்த வீடியோ. ஆக்சுவலி தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியல, புலவர்னு நினைக்கிறேன். போயட்டும் புலவர்னு என்ன ஐ திங்க் சரியா. பட் இப்போ ஒரு போயட்ஸ் பற்றி பேசலான்னு பாருங்க. உங்களுக்கு கவிதைனா எதாவது தெரியும்னா அது சும்மா நோட்டில் போடாமல் பப்ளிஷ் பண்ணணும். ஓகே, சில பேருக்கு ஹெல்ப் ஆகும். முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, முக்கியமாக என்னமா எங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், என்னமா எங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். உங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள், இல்லை ஒரு பிளாக் உருவாக்கி என்னென்னா போஸ்ட் பண்ணுங்கள், யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒரு யூடியூப் சேனலில் உருவாக்கி போஸ்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, லைக் இஃப் யூ வாண்ட் டு லைக் இது ஃபுல்லாகவே பண்ணி பார்க்குறீங்க, லைக் ஃபுல் டைமாக உங்கள் வேலையாக பண்ண பார்க்குறீங்களா, இட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் என்னோட ஒப்பீனியன் படி இது கொஞ்சம் சைட் ப்ராஜெக்டாக பண்ணுங்க, லைக் பேக்கப் ஆர் ஜஸ்ட் ஃபார் ஃபன், லைக் ஹாபி. கம்மிட் ஓகே, லைக் ஃபார் உங்கள் ஹாபியாகவும் பண்ணலாம். ஸோ ஒரு கவிதை என்னென்னா பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு காதல் கவிதை, அது சொல்லலாம், பட் விட்டு வருவேன். இப்போது சொல்லுறதுக்கு இதாக இருக்குது. டைம் கிடச்சுன்னா சொல்கிறேன். நான் எதுக்காக இப்போ வீடியோ இருக்கேன்னா, சில பேருக்கு என்னென்னா வாழ்க்கையை பற்றி ஒரு கவிதை எழுதணும், இல்லை ஒரு கார் பற்றி கவிதை எழுதணும், கிரிக்கெட் பற்றி, இயற்கை பற்றி, ஸ்கூல் பற்றி, காலேஜஸ், ஹிஸ்ட்ரி, ராஜாங்க பற்றி, ராணிங்க பற்றி, ராஜராஜ சோழரை பற்றி, இல்லை ராஜேந்திர சோழரை பற்றி, ராணி மங்காமாலா, அதுக்கெலாம் அவங்க பேர் மதிட்டேன், மதிச்சு நினைக்கல, ராணி மங்காமா, அவங்க பேர் ராணி பேரே தெரியாமல், நம்ம ராணி பேரே தெரியாமல் மறந்து போயிருக்கோம். நல்லா வரும், நம்ம ராணி பேரே மறந்து போயிருக்கோம். நல்ல இந்தியன். ஸோ எனிவே, ராணிங்க பற்றி கவிதை இருங்க, ராஜாங்க பற்றி கவிதை இருங்க. பிகம் காளிதாஸ். இஃப் யூ கான்ட் கேன் பிகம் யுவர் ஓன் போயட். ஓகே, உங்களால் காளிதாஸாக ஆக முடியுதா? நீங்களே உங்களுக்காகவே புலவராக ஆகணும். லைக் பி யுவர் ஓன் போயட். ஸோ தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் டு சே. எனிவே, முருகர் பற்றி யோசிங்க. முருகர் ஒரு பேர் என்னென்னா சேன் பண்ணுங்கள். ஓகே, முருகர் இப்போ உள்ளேயே சொல்லிட்டே இருங்க. வெளில சொன்னேன்னா சொல்லுங்கள், பட் உள்ளேயே சொல்கிறது மேல் நினைக்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் நோ, ஜஸ்ட் ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். வெளில என்னென்னா சொல்லணுன்னா சொல்லுங்கள், முருகா முருகா முருகா, இல்லைன்னா மென்டலி சொல்லுங்கள் முருகான்னு, அதானா. ஸோ தட்ஸ் இட். உங்களோட போயம் நீங்கள் போயம்ஸ் என்னென்னா போஸ்ட் பண்ணணுமா, உங்கள் கம்யூனிட்டியில் போடுங்க, இல்லை நானே ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி இது போஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா உங்கள் போயம்ஸ் என்னென்னா போஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். பட் எனக்கும் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னென்னா எதுக்கும் இது என்ன ஓப்பன் பண்ணுற கம்யூனிட்டி போஸ்ட்டர். உங்களோட போயம்ஸ் என்னென்னா ரிலீஸ் பண்ண போஸ்ட் பண்ண தோணுதுன்னா என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் இன்ஸ்டாகிராமு, இல்லைனா எக்ஸு, லைக் ட்விட்டரு, ஏதாச்சும் சோஷியல் மீடியா ஆப்பில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம். ஆல் ஐ வாண்ட் டு சே இஸ் தட் be yourself. Okay,
போயம்ஸ் ரிலீஸ் பண்ணணுன்னா பண்ணுங்கள், பண்ண வேணாமா உங்கள் இஷ்டம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்கள் போயம்ஸை நோட்லேயே போடாமல் வெளியில் காட்டுங்க. லைக் எல்லா பேரும் காட்டுங்க. உங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய போயட், நீங்கள் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க, எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கீங்க. யாருக்கு தெரியும், காளிதாஸ் மாதிரி என்னென்னா நீங்கள் கவிதை எழுதிக்கலாம், இல்லைன்னா நக்கீரன் மாதிரி கவிதை எழுதிக்கலாம். ஸோ யா, தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் டு சே. டோன்ட் ஹைட் யுவர் செல்ஃப் ஃபார் திஸ், பி யுவர் செல்ஃப். ஓகே, அடுத்தவங்களுக்காக நீங்கள் உங்களே மன்னிக்காதீங்க. தமிழில் நான் சொல்ல விருப்பல பாட்டுருக்கேன். டோன்ட் ஹைட் யுவர் செல்ஃப். உங்கள் அடுத்தவங்களுக்காக உங்களை நீங்களே ஹைட் பண்ணாதீங்க, நீங்களாகவே இருங்க. அதான் அம்மாவுக்கும் பிடிக்கும், அப்பாவுக்கும் பிடிக்கும். நான் அம்மா அப்பா சொல்கிறது பார்வதி அம்மாவும் சிவனும், சரியா? அதான் அதுவும் முருகருக்கும் பிடிக்கும், வள்ளியம்மா முருகருக்கும் பிடிக்கும், வள்ளியம்மாவுக்கும் பிடிக்கும், தேவானி அம்மாவுக்கும் பிடிக்கும், சரியா? நீங்களாக இருங்க, அப்புறம் பாருங்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும். வாழ்க்கை சேமாக இருக்கும், பட் நீங்கள் மாதிரி இல்லை, அது மட்டும் போகும். ஓகே, பை. ஐ நோட் இது போயட்ஸ்க்காக மட்டும் இல்லை. நீங்கள் போயட் ஆக வேணாமா, லைக் டெக்னாலஜி மேலே இன்ட்ரெஸ்ட்டாக அதுக்கு போங்க, சயின்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக அதுக்கு போங்க, டீச்சர் ஆகலாம் இன்ட்ரெஸ்ட்டாக அதுக்கும் போங்க. இது போயட்ஸுக்காக மட்டும் இல்லை, எல்லா பேருக்கும் தான். பேசிக்லி பி யுவர் செல்ஃப், நீங்களாகவே இருங்க. அடுத்தவங்க சொல்லி என்னென்னா வேறு மாதிரி ஆகாமல் நீங்களாகவே இருங்க. இதுதான் கிருஷ்ணன்னு சொல்கிறாங்க. உன் தர்மத்தை நீ தப்பாக பண்ணால் கூட நீ உன் தர்மத்தை ஒழுங்காக பண்ணு, சரியா? தப்பாக பண்ணாலும் சரி, உன் தர்மம் பண்ணுறதுல அதே முக்கியம், அதே சந்தோஷம் தான். நீ அடுத்தவங்க தர்மத்தை நீ சூப்பராக பண்ணுறது பண்ணலாம், உன் தர்மத்தை கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி பண்ணுறது தப்பே இல்லை. இது கிருஷ்ணவே சொல்லியிருக்காரு பகவத்கீதாவில், சரியா? ஸோ யா, பி யுவர் செல்ஃப், டோன்ட் ஹைட் யுவர் செல்ஃப் ஃபார் அதர்ஸ். ஓகே, அடுத்தவங்களுக்காக உங்களை நீங்களே ஹைட் பண்ணாதீங்க, நீங்களாகவே இருங்க, சரியா? ஓகே, பை.